ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் வச்சு சூப்பராக அப்படியே கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ்ட்லாம் பண்ணுறதில்ல, பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில. நம்ம இன்னைக்கு காசிமேடு கிரண், காசிமேடு அஞ்சன் கிரண் மாதிரி காசிமேடுக்கு தான் நம்ம போகிறோம். எதுக்கு போகிறோம்? ஏன்னா காசிமேடு ரொம்ப ஃபேமஸ் ஆனதே மீன். மீன் மீன் மீனா மீனா மீனம்மா, அந்த மாதிரி மீன் தான் அங்கே ரொம்ப 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 ஃபேமஸ். அந்த மீனை தான் நம்ம வாங்க போறோம். ஏன்டா இங்க சென்னையில நிறைய மீன் கிடைக்குது, இந்த நிறைய உங்க வீட்டுக்கிட்டே நிறைய மீன் கிடைக்குமே, ஏன் அந்த மீன்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்பீங்க. ஏதாச்சும் ஒரு புதுசா ட்ரை பண்ணோம். புதுசா அங்க ரேட் எப்படி இருக்கு, அங்க காஸ்ட் எப்படி இருக்கு, அங்க கம்மியா இருக்கா, இங்க அதிகமா இருக்கு, எல்லாமே அங்க சூப்பரா நான் காட்டியிருக்கேன் வீடியோல. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அங்க வந்து நான் வீடியோ போயிட்டு வந்துட்டேன். இப்ப சொன்னா சஸ்பென்ஸா போயிடும், அதான் வீடியோ உள்ள சொல்றேன். சரி, நம்ம வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போற முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். வேற ஒண்ணுமே இல்லை, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்டுருங்க. சரி, நம்ம காசிமேடுல வேற லெவலா, காசிமேடு வேற லெவல் அப்படியே பூந்து விளையாடி இருக்கோம் காசிமேட. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Fish market. சரியான கூட்டம் ஆயிடுச்சு நம்ம காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டில். இங்கே தான் நம்ம ஃபிஷ் மார்க்கெட் தான் இருக்கும். ஒரு மீன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து நம்மளோட இறா வாங்கணும். இறா வந்து எங்கே வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கைஸ், நம்ம வாங்கின பாறை மீன், அந்த பாறை மீன் வந்து நம்ம வாங்கினோட காஸ்ட் எவ்வளோன்னா 500 ருபீஸ். 500 ருபீஸ் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ சைஸ் இருக்கும், நல்லா குண்டா இவ்வளோ சைஸ் இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ கேஜின்னு தெரில. நம்ம பாறை மீன் அடுத்து வந்து இறா வாங்கியிருந்தோம். இறா வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ இறா. 1.5 கிலோ இறாவும் 500 ருபீஸ் தான். இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்ல தான் இருக்கு காசிமேட்ல. இங்க வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ இறா வாங்கினா ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் மேபி. ஆனா அங்க வந்து ஒரு 500 ருபீஸ்லயே முடிஞ்சிருச்சு. ஆனா போற 20 கிலோமீட்டர், வர 20 கிலோமீட்டர். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் போயிட்டு வந்திருந்தேன். ஆனா ஒர்த்து தான், நம்ம வாங்கின காசுக்கு அது ஒர்த்து தான். மொத்தத்துக்கு நம்ம மீனும் எல்லாமே வாங்கி இங்கே தான் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். மீன் இறா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டியில் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். இங்கே மீன் வாங்குற மாதிரி இருக்குது, பட் நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறாங்க மீன் எல்லாமே. பாருங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு கைஸ். காசிமேட சும்மா வேற லெவலா பூந்து விளையாடிட்டோம். நம்ம வந்து காலையில 6 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். 6 மணிக்கு போனதுனால இதோட கம்மி ரேட்ல உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு நீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க. இதோட கம்மி ரேட்ல மீன், இந்த பாறை மீன் 500 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம்ல, 500 ரூபாயோட கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அங்கேயும் நான் வந்து ஒரு வாட்டி வாங்கி விட்டுலாம். அதான் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு காசிமேட்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா காட்டி வச்சிருப்பேன். ஸோ வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அவ்வளோதான். ஆனால் நல்ல கூட்டம் இருந்துச்சு மக்களே. காசிமேட்ல கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். நல்லதே நடக்கும் என்று நம்பி
இந்த வீடியோவுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்கள் நினைக்கிறேன் உங்கள் நன்றி, வணக்கம் மக்களே. பாய்.